சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் ரூபாய் 7,000 உயர்வா, அகவிலைப்படியும் அதாவது டிஏ சேர்க்கப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ மூலம் 1995 அறிமுகமான இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மிக நீண்ட காலமாக கோரப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு தற்போது நடைமுறைக்கு வர உள்ளது. இதன்படி மாதம் ரூபாய் 7,000 மற்றும் அகவிலைப்படி அதாவது டிஏ இணை சலுகையுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் புதிய ஓய்வூதிய திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதாவது மாதம் ரூபாய் 7,000, டிஏ இணை சலுகை அதாவது பணவீக்கத்தை பொறுத்து வருடத்திற்கு இருமுறை திருத்தம். மேலும் இதன் அமல் தேதி என்னவென்றால் ஏப்ரல் 2025 முதல். நிகர பயனாளர்கள் 6.5 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள். மேலும் அரசு நிதி உதவி அதாவது மத்திய அரசு மூலம் வழங்கப்படும். மேலும் இதன் தகுதி இபிஎஸ் 1995 திட்டத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள். மேலும் இந்த திட்டம் குறைந்த வருமானத்துடன் ஓய்வு பெற்றவர்களுக்கும், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இபிஎஸ் சார்பு உறுப்பினர்களுக்கும் பெரும் நிவாரணமாக அமையும். மேலும் இதன் தகுதியை எப்படி சரிபார்ப்பது? இபிஎஃப்ஓ இணையதளத்தில் அதாவது www.epfindia.gov.in என்ற இணையதளத்தில் உள்நுழையவும், மேலும் பென்ஷனர்ஸ் பிரிவில் செல்லவும், உங்கள் இபிஎஸ் கணக்கு விவரங்கள், கேஒய்சி மற்றும் வங்கி கணக்குகளை புதுப்பிக்கவும், மேலும் இபிஎஸ் 1995 அறிவிப்புகளை சரிபார்க்கவும், மேலும் திருத்தப்பட்ட ஓய்வூதிய விவரங்களை எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலம் பெறலாம். மேலும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் இபிஎஃப்ஓ பதிவுகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், நாமினேஷன் உறுதி செய்யவும், டிஏ அறிவிப்புகளை ஆண்டு இருமுறை கண்காணிக்கவும், மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தவறவிடாமல் பின்தொடரவும். மேலும் இந்த இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு ஓய்வூதியதாரர்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கியமான நடவடிக்கை என பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.